நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அதுவும் குறிப்பாக குரு இருக்க கொடுத்து வைக்கணும். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு. நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், கொடுக்கல் வாங்கல், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். அதில் குறிப்பாக வாக்கு சாதுரியமுடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த வாரத்தை. அவங்களுக்கு அவங்க பேச்சு மற்றவர்களால் ஈர்க்கப்படும், ரெகக்னேஷன் கிடைக்கும். ரொம்ப நல்லா பேசுகிறாரு, நல்லா முத்தாய்ப்பாக பேசுகிறாரு அப்படின்ற அளவுக்கு. ஆசிரியர்களாக இருந்தாலும் அது ஒரு அப்ளிகபிள் தான். ஸோ அப்படி ஒரு நிலை இருக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டார். 3க்குடையவன் 5ல் இருக்கார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செலவு ஏற்படும். அதுக்கப்புறம் தான் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகிக்குங்க, விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி ஒரு திரிகோணாதிபதி செவ்வாய், இன்னொரு கேந்திரம் 7ஆம் இடத்தில் இருப்பது தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. 10 பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு இடம். இப்போ தொழில் பண்ணுறீங்க, நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். இல்லை தொழிலை இந்த தொழிலே வேண்டாம், நாங்கள் வேறு தொழில் பண்ணுறோன்னு வேறு தொழிலோடு மாற்றி அமைச்சிங்கன்னா தொழில் ரொம்ப சிறப்பாக போகும். நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு எங்கேயா போய் வேலை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். ப்ரொமோஷன் கிடைக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். எல்லா சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலைக்காக இன்டர்வியூ வந்ததுன்னா தைரியமாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த துறையில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும். அதே போல் தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழிலை துவங்கலாம்.
நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள், எந்த குறையும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் ஒன்றும் குறை கிடையாது. ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் முதல் ரவுண்டு, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது 2வது ரவுண்டு. முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைங்கள் சரியாக படிக்காது, கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அரியர்ஸ் வைக்கும், அப்படி சொல்லலாம். படிப்பு மார்க்கு குறைச்சலாக இருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வரணும். ஆனால் இப்போ 19 வயசுக்கு மேலே 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வாழ்க்கையை ஒரு செட்டில் பண்ணிட்டு போகும் இந்த 7.5 சனி. ஒன்று, உங்கள் ஜாதக அமைப்புப்படி தொழில் பண்ணணும்னு விதி இருந்தால் தொழிலை ஆரம்பித்து கொடுக்கும், இல்லை உத்தியோகம் பண்ணணுன்னா உத்தியோகத்துக்கு போக வேண்டிய உத்தியோகத்தை ஏற்படுத்தி தரும். இப்படி உங்களுக்கு சனி 7.5 சனி நடந்த போதிலும் ஒன்றும் குறை கிடையாது. அதனால் தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலில் இன்வால்மெண்ட்டோடு இருந்தீங்கன்னா நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும், அதே மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியை பார்க்குறாரு. ராசியை செவ்வாய் பார்க்குறதாலையும் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறதால பண வரவு தாராளமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், எந்த குறையும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.